கயிறு அவர்களை காப்பாற்றியது. மூவரும் குகையின் உள்ளே பாதுகாப்பாக சென்றனர். அங்கு ஒரு பெரிய பெட்டி இருந்தது. புவா அதை திறந்தான். ஆனால் அதில் பொன், வைரம் எதுவும் இல்லை. பழைய தமிழ் புத்தகங்களே இருந்தன. அந்த புத்தகத்தில் அறிவும் நட்பும் தான் உலகின் பெரிய செல்வம் என்று எழுதப்பட்டிருந்தது. மூவரும் முதலில் கொஞ்சம் வருத்தப்பட்டார்கள். ஆனால் புவா சிரித்து, பொக்கிஷம் எப்போதும் தங்கமோ வைரமோ இல்ல, சில நேரம் அது நம்ம வாழ்க்கையை மாற்றும் அறிவாக இருக்கும் என்றார். அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் கிராமத்துக்கு திரும்பினர். கிராம மக்கள் அந்த புத்தகத்தை பார்த்து பெருமைப்படினர். நீங்கள் சின்ன பிள்ளைகள், ஆனாலும் நல்லதை கற்றுக்கொண்டு வந்திருக்கீங்க என்று பாராட்டினர். 3 நண்பர்களும் ஒருவருக்கொருவர் ஹை ஃபைவ் கொடுத்தனர். அந்த நாளிலிருந்து அவர்கள் உணர்ந்தார்கள், உண்மையான செல்வம் நட்பும் அறிவும் தான்.